காஞ்சிபுரம்னாலே எல்லாருக்கும் பட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அப்புறமா ஞாபகத்துக்கு வர்றது கோவில் இட்லின்னு சொல்லப்படுற காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சிபுரம் மற்றும் வேறு ஊர்களில் உள்ள ஹோட்டல்களில் கோவில் இட்லி, காஞ்சிபுரம் இட்லிங்கிற பேரில் விதவிதமான இட்லிகள் கிடைச்சாலும் ஒரிஜினல் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் கோவில் இட்லியோடைய சுவையும் செய்முறையும் தனித்துவம் வாய்ந்தது. அதை பரம்பரையாக செய்கிற தன் நண்பர்கிட்ட இருந்து டெய்லியும் அதிகாலையில் காஞ்சிபுரம் டு சென்னைக்கு வரவழைச்சு செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை வாரம் 5 நாட்களுக்கு சென்னையில் குறிப்பிட்ட 5 இடங்களை தேர்வு செஞ்சு காலை 7:30 மணியிலிருந்து தீர்ற வரைக்கும் விற்பனை செய்கிறாரு திரு நேதாஜி துரை அவர்கள். இதை இவர் பீஸ் கணக்கில் விற்பனை செய்யாமல் எடை கணக்கில் 300 கிராம் பார்சல்களில் போட்டு கடந்த 10 வருடங்களாக விற்பனை செய்கிறாரு. தன் சொந்த ஊர் ஸ்பெஷலான இந்த கோவில் இட்லியை சென்னையில் விற்பனை செய்கிறதுல பெருமை அடைகிறாரு திரு நேதாஜி துரை அவர்கள். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே கிடைக்காத பொருள் பண்ணணுன்ட்டு ஒரு விருப்பம். அதே நேரத்தில் என்னோடய பிறந்த ஊர் காஞ்சிபுரம், அதோட ஸ்பெஷல் இட்லி பண்ணணுன்ட்டு நான் இங்கே சென்னையில் ஆரம்பித்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு யூனிக்காக இருக்கணும், நம்ம மட்டும் தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கஸ்டமர் சென்னையில் இருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வாங்கிடுவாங்க எங்ககிட்ட. இது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்தில் அவங்க ஃபேமிலியை ரெடி பண்ணுறாங்க. அவங்க தலைமுறையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இது காலையில் ஒரு விடியற் காத்தால ஒரு 4 மணிக்கு ரெடி ஆகும். என்னோடய ஃப்ரெண்டு ஆட்டோவில் போயிட்டு அவர்கிட்ட பிக் பண்ணிட்டு காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஒரு 5 மணிக்கு ஏற்றி விடுவார். அந்த பஸ்ஸு கோயம்பேடு ஒரு 6:30 6:40 வந்துடும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இட்லியை எடுத்துக்கிட்டு அந்தந்த ஸ்பாட்டுக்கு நான் காலைல போயிடுவேன். வாரத்துக்கு 5 நாள், ஞாயிறு திங்கள் லீவு, செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பலம் அயோத்தியா மண்டபம் அது பக்கத்தில், புதன்கிழமை அண்ணா நகர் போகன்வில்லே பார்க்குன்னு இருக்குது அதுக்கு பக்கத்தில் நியர்பை, வியாழக்கிழமை திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு நாகத்தம்மன் கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி, வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் காலத்தி கடைன்னு ரோஸ் மில் கடை இருக்குது அது பக்கத்தில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நங்கநல்லூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி காலையில் ஒரு 7:30 7:45 நான் வந்துடுவேன். சில நேரத்தில் 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும், சில நேரத்தில் 9:30 மணி வரைக்கும் ஆகும். நான் கொண்டு வந்து முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். இதில் ஒரு 50% அட்வான்ஸ் புக் பண்ணுவாங்க, அவங்களுக்காக நான் எடுத்து வச்சுக்குவேன். 6-7 மாதமாக வாங்குகிறேன் சார். ஆல்மோஸ்ட் ஆல் வீக்கெண்டு சாட்டர்டேன்னா இங்கே வந்துடுவார், நான் வாங்கிட்டு போவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட்டு இப்பயும் இருக்குது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இது ஃபுல் இட்லி இங்கே சென்னையில் நான் 800 ரூபாய்க்கு கொடுக்குறேன். காஞ்சிபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு 450 ரூபா விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் காலைல ஒரு 6 மணிக்கு சொல்லிட்டிங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு வந்தால் வாங்கிக்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தவிர சில ஹோட்டல்ஸில் ஈவினிங்கில் ரெடி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுறதால அதில் நெய் முந்திரிலாம் இருக்கும். பட் இது ட்ரெடிஷ்னல் கோவில் இட்லின்றதால இதில் அந்த நெய் முந்திரிலாம் இருக்காது. 300 கிராம் 120 ரூபாய் இங்கே நான் விற்கிறேன். ஃபுல் இட்லி 800 ரூபாய். இது பார்த்திங்கன்னா ஒரு டி ஷேப்பில் ஒரு 8லேருந்து 9 பீஸ் இருக்கும். இது காஞ்சிபுரத்தில் அந்த டி ஷேப் அது 15 ரூபாய் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலாக அந்த காஸ்ட்டுக்கு தான் இங்கேயும் வருது. காஞ்சிபுரத்துக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா அங்கே சைட் டிஷ் தருவாங்க, இங்கே சைட் டிஷ் தரதில்ல. இது அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு அங்கேருந்து நான் கொண்டு இதை கட் பண்ணி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 300 கிராம் 120 ரூபான்றது கஸ்டமருக்கு ஒர்த்து, வாங்கினவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்ட்டு. காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் கிடைக்கிற அந்த இட்லி மாதிரி அதே டேஸ்ட் வந்துருக்கு. கரெக்ட் டைம் வந்துடுறாரு. அந்த பர்டிகுலர் டே ஸ்பாட்டெல்லாம் பக்காவாக சொல்லியிருக்கிறதுனால எங்களால் பிளான் பண்ண முடிகிறது. நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாரு. இது காலைல 4:30 மணிக்கு நான் தினமும் எழுந்து இந்த பாக்ஸை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி துடைச்சிட்டு குளிச்சுட்டு கோயம்பேடு ஒரு 6:30 மணிக்கு வருவோம். 6:40க்கெலாம் பஸ் வந்துடும். அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவேன். இந்த கோவில் இட்லி பல 100 வருஷமாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தினமும் ஒவ்வொரு இட்லி வச்சு பிரசாதமாக படைப்பாங்க. இட்லி பிரசாதமாக வச்சு படைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் மட்டும்தான். அது பிரசாதமாக படைச்சி பக்தருக்கு அந்த பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க. இது ஒரு இட்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ இருக்கும் சார். இது 100 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. சாதா இட்லி உங்களுக்கு
இட்லி அரிசி, உளுந்து, இது வெந்தயம் போடுவாங்க. இதில் வந்து பச்சை அரிசி, ஏன்னா இது வந்து சாமிக்கு படைக்கிறதால வந்து இந்த பாயில்டு ரைஸ்லாம் போட மாட்டாங்க. பச்சை அரிசி, உளுந்து, வெந்தயம் போடுவாங்க. இது வந்து ரவை சைஸ், ரவை பதத்துக்கு வந்து இந்த மாவு அரைப்பாங்க. அரைச்சி ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைப்பாங்க. இது இட்லி வந்து புளிச்சாதான் அது காஞ்சிபுரம் இட்லி, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். அது புளிக்க வைக்கிறதால வந்து நம்ம வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. புளிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா அது வயிற்றுக்கு சில பிரச்சனைகள் கொண்டு வரும். இதில் வந்து புளித்த பிறகு மிளகு, சீரகம், சுக்குத்தூள், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கடலை எண்ணெய் போடுவாங்க. இது வேகிறதுக்கே ஒரு 2லேருந்து 2.25 மணி நேரம் ஆகும். மிளகு வந்து 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீரகம் வந்து ஜீரணத்துக்கு நல்லது. சுக்குத்தூள், சுக்கை போல் ஒரு மருந்து இல்லை, சுப்பிரமணியம் போல் ஒரு சுவாமி இல்லைன்னு சொல்லுவாங்க, அது உடம்புக்கு நல்லது. பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது தான். அண்ட் இட் ஹஸ் காட் த சேம் டேஸ்ட் வாட் யூ கெட் இன் காஞ்சிபுரம். இப்போ இவர் இங்கே வரத்துக்கு முன்னாடி சாட்டர்டே தான் நங்கநல்லூருக்கு வருவார். நான் முன்னாடியே ஃபோனில் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இது மாதிரி நான் வரேன், கைண்ட்லி கீப் சம் ஸ்டஃப் ஃபார் மீ, ஐ ஷுட் நாட் மிஸ் அவுட். இது வந்து ஒரு மூங்கில் கூடையில் வந்து கோன் ஷேப்பில் இருக்கிற மூங்கில் கூடையில் வந்து அடியில் பேஸில் வந்து வாழையில் வைப்பாங்க. அதை சுற்றி மந்தார இலையை வச்சு அந்த இட்லி மாவு ஊற்றுவாங்க. 300 கிராம் இங்கே 120 ருபீஸ்க்கு வந்து இப்போ இது கோன் ஷேப்பில் இருக்கிறதால மேலே கட் பண்ணுற பீஸ்லாம் பெருசாக இருக்கும், அதுக்கு வர கீழே வர சின்னதாக இருக்கும். இப்போ பெரிய பீஸுங்கும் போது ஒரு 6-7 பீஸ் இருக்கும், சின்ன பீஸுங்கும் போது 8லேருந்து 10 பீஸ் இருக்கும். இது வந்து வெயிட் கணக்கு தான், பீஸ் கணக்கு கிடையாது. சாதாரணமாக இட்லி வந்து மினிமம் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஹோட்டலில் சாதாரண இட்லி கிடைக்குது, நார்மல் இட்லி. இது என்னென்னா நான் வந்து சைட் டிஷ் எதுவும் தரமாட்டேன், ஏன்னா இது காலைல வாங்கினவங்க நைட் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த சைட் டிஷ் தரும்போது அதாவது இதுவாகும். நான் ஆரம்பத்துலேருந்தே 10 வருஷமாக சைட் டிஷ்லாம் கொடுக்கறது கிடையாது, வெறும் இட்லி மட்டும் தான் கொடுக்குறேன். மற்ற இட்லி, சாதா இட்லி சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்லாம். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி மிளகாப்பொடி, புதினா சட்னி, இதுதான் காஞ்சிபுரம் ஹோட்டல்லையும் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க, இட்லி மிளகாப்பொடி, புதினா சட்னி. நான் ஒரு கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், ப்ளஸ் ஒய்ஃப் பேரில் வந்து அம்மன் என்டர்பிரைசஸ்ன்ட்டு கர்நாடகா தும்கூர்லேருந்து புளி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது என்னோடய நேட்டிவ், நான் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அதனுடைய இப்போ ஃபேமஸான இந்த காஞ்சிபுரம் இட்லி சென்னையில் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4-5 மணி நேரம் இதுக்காக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு லாபமும் இருக்குது, லாபம் இல்லாமல் இல்லை. மொத்தமாக விற்றுட்டா லாபம், கொஞ்சம் மீந்துச்சுன்னா லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். கொஞ்சம் நான் நிறைய வேணும்னா 2 நாள் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் காஞ்சிபுரத்தில் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமைனா நான் வியாழக்கிழமை ஈவினிங் ஆர்டர் பண்ணால் தான் சனிக்கிழமை கிடைக்கும். அட்வான்ஸ் புக் பண்ணுறவங்க ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக நான் எடுத்து வச்சுருவேன். இது என்னோடய ஃபோன் நம்பர் 8678714438. இன்னொரு நம்பர் 9884256599. ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்குது. கேட்ரிங்கும் எங்கிட்ட கேட்ரரும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்படி ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி பல்க் ஆர்டர்னும் போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சொல்லணும். ஏன்னா இது நான் சொன்னால் தான் அவர் காஞ்சிபுரம் என் ஃப்ரெண்டு வந்து அவர் ஓகே சொன்னார்னா தான் என்னால் அது கொடுக்க முடியும். இது சென்னையில் நான் வந்து 5 நாள் 5 ஏரியா பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர வந்து மற்ற ஏரியாலையும் கேட்குறாங்க. இப்போ தாம்பரம், வேளச்சேரி, இப்போ இது சவுகார்பேட், இது மாதிரி நிறைய ஏரியாவில் கேட்குறாங்க. இந்த பொருளோட வேல்யூ புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆர்வமாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். மற்ற ஏரியாவில், சென்னையில் மற்ற ஏரியாவில். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.